الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس صدق الله المولى العظيم. الحمد لله அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு மூன்றாவது தராவீஹ் தொழுகையை தொழுது முடித்து 2 நோன்புகளை நோற்று நம்மால் இயன்ற கருமையான காரியத்தை செய்திருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் அவனுடைய வற்றாத கருணையினால் நாம் வைத்த நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் செய்த தான தர்மங்கள் மற்ற பிற அனைத்து நன்மைகளையும் நாம் முழுமையாக கவலை செய்வானாக. ஆமீன். அதற்குரிய கூலிகளை நிறைவாக தந்தவர் புரிவானாக. ஆமீன். கணிதற்குரிய நல்லே இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சூரத்துல் ஆல இம்ரான் மொத்தம் 200 ஆயத்துகள். அதில் நேற்று 20 ஆயத்து ஓதப்பட்டது. இன்றைக்கு மட்டும் 180 ஆயத்துகள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளில் நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதில் முக்கியமாக 3 நபர்களுக்கு சொர்க்கம் தயாராக இருக்கு அப்படின்னா சொர்க்கம் 3 வகையான மக்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 3 நபர்கள் யார்? சொர்க்கம்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்க நம்பியிருக்கிறீர்களே. இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டது ரொம்ப நாளா தேடிய ஒன்று நமக்கு கைகூடி வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கிறது. எவ்வளவு சந்தோஷப்படுறோம். இதுக்காண்டி நான் எவ்வளவு பாடுபட்டேன். தினசரி கூலிகள் வேலை செய்யறவங்க வேலை செஞ்சு முடிச்சு கூலி வாங்கும் போது அவருக்கு கிடைக்கிற சந்தோஷம். 30 நாள் நோன்பு நோற்று கடைசி நாளில் பெருநாள் தினத்தில் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை வாங்கும் பொழுது நோன்பாடப்படக்கூடிய சந்தோஷம், இதெல்லாம் சொர்க்கத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. குர்ஆனினுடைய வார்த்தைகள் சொல்வதானால் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபி லஹும் மின் குர்ரத்தி அய்யுன், கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று, பார்த்தாலே இன்பத்தின் மொத்த உருவம் சொர்க்கம். சவாரிகள் சொல்வார்கள், எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளமும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான உலகம் தான் சொர்க்கம். நினைத்ததையெல்லாம் நடக்கும், கேட்டதையெல்லாம் கிடைக்கும், எங்கெல்லாம் போக நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போக முடியும். ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சா போதும், கண் முன்னாடி வந்து இருக்குமா. இதெல்லாம் சொர்க்கத்துடைய சோழைகளுடைய நிலைகள். நிறைய சொர்க்கத்தை பற்றி நிறைய பேசுகிறேன். டாபிக் அதில் இப்பேற்பட்ட சொர்க்கம் 3 நபர்களுக்கான தயாரித்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் சொல்றான். அது யாரு? முத்தகீன்களுக்கு சொர்க்கம் தயாராக இருக்கிறது. அந்த முத்தகீன்கள் யாரு தெரியுமா? முத்தகீனுடைய தன்மைகளை அடுத்த ஆயத்தில் 3 நபர்களாக சொல்கிறான். சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வார்கள். ஜகாத்தாவோ சதகாவாவோ என்ன செய்வாங்க? லாபமோ நஷ்டமோ எந்த நிலை இருந்தாலும் ரப்புக்காக செய்கின்ற அந்த தூய உள்ளத்தோடு தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் முதல் நபர். இவர்களுக்கும் சொர்க்கம் தயாரு. 2வது சொல்கிறான் அல்லாஹ் தஆலா காஸிமீனல் கைல், தனக்கு சரியான கோபம் வரும். கோப நேரத்துல தன்னை அப்படியே கட்டுப்படுத்தி கோபத்தை மென்று விழுங்கக்கூடிய அந்த கோபத்தை அடக்கக்கூடிய அந்த வீரன். போர்ல போய் போர் செய்யறது கூட வீரன் என்பதாக நாம் சொல்லுவோம். ஆனால் சகோதரனுடைய வார்த்தையை சொல்லுவோம். ஆனால் போரில் ஜெயிப்பவன் அல்ல உண்மையான வீரன். கோபம் வரும்பொழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வன் தான் சிறந்தவன் என்பார்கள். நமக்கு எல்லா தன்மையும் இருக்கும். நமக்கு எதிரியா இருக்கிற நமக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், அவனை அடிக்க திட்ட எல்லாம் நமக்கு இருக்கும். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லடியாருடைய, நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, அவுலியாக்களுடைய பழக்கம். அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்ச நேரம் மனசுல ஓட விட்டு தனக்கு வரக்கூடிய கிடந்து இடக்கூடிய அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துறோம் அல்லவா, இதுக்கு கிடைக்கிற பாக்கியம் அல்ல சொர்க்கத்தை தயாரிச்சு வச்சிருக்கான். அப்ப கோபத்தை அடக்கக்கூடிய மனிதர் 2வது. 3வது வலஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னித்து வாழக்கூடிய மனோத்துவம் உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். புரிகிறவர்களே, அவ்வளவு சீக்கிரமா நம்ம அடுத்தவங்க மன்னிக்கிறது என்ன வராது. ஆனா நம்ம மட்டும் மன்னிக்கப்படணும்னு நினைப்போம். ஆனா அடுத்தவங்க தப்பு செய்யறாங்களே, மனைவி தப்பு செய்யலாம், பிள்ளைங்க தப்பு செய்யலாம், நம்ம நண்பர்கள் தப்பு செய்யலாம், வேற யாரும் தப்பு செய்யலாம். ஆனா வாய்ப்பு கிடைச்சுன்னா உண்டின்னு பண்ணிடணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக நமக்கு உண்டாகுது. எப்படா சான்ஸ் கிடைக்கும், என்ன அசிங்கப்படுத்தினா எப்ப வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும் போது
ஏற்படுத்தணும். அந்த போட்டி பொறாம அந்த படிவாங்கிற எண்ணமல்லவா இன்றைய மக்களிடத்தில் அதிகமாக விலை கிடைக்கிறது. ஆனா இந்த நேரத்துல இல்ல, அவனை மன்னித்தால் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் உணர்வோடு மன்னிக்கிற தன்மை யாருக்கு வருகிறதோ அந்த மூன்றாவது மனிதருக்கும் அந்த சொர்க்கத்தை தயாரிச்சிருக்கீங்க. இப்ப 3 நபர்கள் யார் யாருங்க? முதலில் முத்தகீன்களுக்கு சொர்க்கம் தயார். அந்த முத்தகீன்களுக்கு 3 தன்மை. அந்த 3 தன்மையுடையவர்கள் யார் யாரு? முதலில் லாபமோ நஷ்டமோ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய செலவாளி. இரண்டாவது கோபம் வரும் பொழுது கோபத்தை அடக்கக்கூடியவர். மூன்றாவது எல்லா மக்களையும் மன்னித்து வாழ்பவர். இந்த 3 மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கேன் என்பதாக சொல்கிறான். கோபம் இருக்கிறது நம்ம பிறக்கும் பொழுதே கூட பிறந்துச்சு. ஆண்டவனை சொல்றாங்க எப்ப படைச்சானோ அப்பொழுது கூட சேர்த்து பிறக்கப்பட்டது ஒருவரான கோபம் அப்படிங்கிறது. ஆனா நல்லடியார்களும் கெட்டடியார்கள் என்று இந்த கோப விஷயத்தை பிரிக்கலாம். நல்லடியாருடைய பண்பு என்னன்னா எல்லாத்துக்கும் கோபம் தான் செய்யும். ஆனா நியாயமான விஷயத்துக்கு கோபம் வந்தால் அவர்கள் நல்லவர்கள். எல்லாத்துக்குமே கோபப்பட்டு அவங்க கெட்டவன்னு சொல்றாங்க. ஹதீஸ் கண்டிருக்கிறது. சல்லல்லாஹு கோபம் வந்திருக்குது. சல்லல்லாஹு சில சமயத்தில் கோபம் வரும் பொழுது மோர் ரோஜா பூவாக சற்று சிறமாயிடும். அந்த அளவுக்கு அப்ப அந்த கோபம் வருவது இயல்பு. ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் சிறந்த மனிதர் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய மாற்றம் தருகிறது இருக்கிறது. கோபம் இங்கிருந்து உருவாகுதுன்னு பார்க்கும் பொழுது கோபத்தை உண்டாக்குறது யாருன்னா ஷைத்தான் தான். கோபத்தை உண்டாக்குறது யாருன்னு ஷைத்தான். சல்லல்லாஹு சொல்வார்கள், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். கோபம் வரும் பொழுது பக்கத்துல போய் நின்று பார்க்க தெரியும். நெருப்பு பக்கத்துல நின்று எப்படி அந்த உஷ்ணம் தாக்குமோ அது மாதிரி அவர் என்ன செய்வார்? கோபமானா இருக்கிற நேரத்துல பார்க்கும் பொழுது பக்கத்துல நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கோபத்துடைய உஷ்ணம் நமக்கு தெரியும் கொண்டிருக்கிறவர்களே. ஆனா அது ஏன்னா ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அவன் தான் தூண்டி விடணும் கோபத்தை. அவன் நெருப்பு போல வீட்கொண்டு எழக்கூடிய அந்த கோபத்தை நீங்கள் தண்ணி ஊற்றி அணைக்கன்னு சொன்னாங்க. அதாவது ஒழு செஞ்சுக்குங்க. கோபம் வரும் பொழுது ஒழு செய்தால் கோபம் தனியும் என்று இந்த ஹதீஸ் படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். படித்ததுக்குரிய அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடிய தாபீன்களில் ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், சிறந்த ஆட்சி செய்யக்கூடியவர். மக்களுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனை உள்ள ஒரு சிறந்த ஆட்சியாளர். ஜும்மா அப்பதான் இமாம்களா யார் இருப்பான்னா, யாரு அரசுல இருக்காரோ அரசாட்சி செய்யறாரோ அவர் தான் இமாமா இருப்பார். ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு மாறி போனது. ஹாரூன் ரஷீத் மன்னர் ஜும்மா தினத்துல பயான் பேசிட்டு பொதுவாக ஓதிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஜும்மாவுக்கு வந்த மக்களில் ஒருவர் மட்டும் எழுந்திருச்சு ஹாரூன் ரஷீத் மன்னரை பார்த்து கேட்கிறாரு, என்னன்னா நீங்க சரியா நீதி செலுத்துவது இல்லை. யாரை பார்த்து? மன்னரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க சரியா நீதி செலுத்துவது இல்லை, ஒன்றுமே நீங்க தர மாட்டீங்க, உங்களுடைய ஆட்சி சரியில்லை என்று எல்லா மக்களுக்கு முன்னாடி ஜும்மாவுல ஒரு மன்னரை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்டா என்ன ஆகும்? எல்லா மக்களும் அந்த கேள்வி கேட்ட மனிதரை பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. உன் வேலை முடிஞ்சு போச்சு, உன் கதை நீ முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் தான். ஏன்னா மன்னரை பார்த்து எல்லாத்தையும் நீ அசிங்கப்படுத்த மாதிரி கேட்கறியா அப்படின்னு சொல்லி கோபப்பட்ட என்ன நினைச்சுட்டு பார்க்கும் பொழுது இவருடைய வேலையாட்கள் அப்படியே யார் கேள்வி கேட்டாரோ அப்படியே அழகா தூக்கி வெளியே கொண்டு போயிட்டாங்க. வெளியே கொண்டு போன ஜும்மா முடிகிறது. அவர் மன்னரை பார்த்து கேள்வி கேட்டா அவருக்கு தண்டனை என்ன? அவ்வளவுதான், தூக்கு தண்டனை தான். சில சமயத்தில் தலையை வெட்டக்கூடிய தண்டனை. ஏன்னா இவருக்கு தலையை வெட்டக்கூடிய தண்டனை கொடுக்கிறார் மன்னர். ஜல்லாதுங்கிற தலையை வெட்டக்கூடிய மனிதனும் வந்து விட்டார். மன்னரும் போய்கிறார். கூட்டம் கூடுகிறது. இந்த நேரத்தில் சிறிய யோசனை வருகிறது. நாம கொடுக்கிற தண்டனை சரியா இல்லையான்னு தெரியலையே, எதுக்கும் இமாம கூப்பிட்டு நம்ம கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு காதியல் குலாம் என்ற சிறந்த நீதிபதியா இருக்கிற யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூப்பிடுறாரு மன்னர். ஹாரூன் ரஷீத் கூப்பிடுறாரு. வந்து மன்னர் வருகிறார், இமாம் வருகிறார். இமாம் வந்தோடனே இல்லாத நடந்ததுன்னா சொல்றாங்க. இப்ப இந்த இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இப்ப நான் என்ன தீர்ப்பு சொல்லணும், இந்த தீர்ப்பை வச்சு நீங்க என்ன செய்யணும் செய்ய போறீங்க தானே? கொஞ்சம் முடிச்சுனா அப்படின்னு பேசிக்கங்க. ஏன்னா வந்து அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாங்க, இப்ப நான் தீர்ப்பு வரணும் அவ்வளவுதானே, இந்த தீர்ப்பை வச்சு நீங்க பதில் வேலை செய்ய போறீங்க.
இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் நீங்க முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு கபீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே யுத்தம் முடிஞ்சு கனிமத்து பொருள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு மாதிரியா பங்கு வச்சிருக்காங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கரங்க சஹாபிக்கு 100 ஒட்டகம் தருகிறார்கள். முஹைனாங்கிற சஹாபிக்கு 100 ஒட்டகம் தருகிறார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதர் வந்து கேட்டார், இடத்தில் யா முஹம்மதை இன்னும் பங்கு வைக்கிற யாருக்கு முன்னாடி சஹாபாக்களுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சிருக்காங்க. அவங்க பார்த்து கேட்கறாங்க, நீங்க என்ன பங்கு வைக்கிறீங்க? நீங்க சரியா பங்கு வைக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது சஹாபாக்களும் கொழுந்து எழுந்தார்கள், வீறு கொண்டு எழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாடை காட்டினாலே கொஞ்சம் கஞ்சாவை காட்டினால போதும் அவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு கோபித்து சஹாபாக்கள் எழுந்திருந்தாங்க. உமர்லியெல்லாம் கூட சொன்னாங்க, யார சொல்லலாம் உத்தரவு மட்டும் தாருங்கள், அவருடைய தலையை நான் போயிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல, விட்டுருங்க. ஒரே வார்த்தை கேட்டாங்க, நான் நீதி செலுத்தல வேற யாருக்கும் நீதி செலுத்துவா? நீதி சொல்லித்தரவே நான் தானே, என்ன போய் நீதி சரியா செலுத்துறேன்னு சொல்றியே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது கேள்வி கேட்ட மனிதரை முடிச்சு கலை முடிப்பதற்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்ட இது ஒரு நிகழ்ச்சியையும் சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க, நில தகராறு விஷயத்துல ரெண்டு பேர் வந்து வழக்கு தொடர்கிறாங்க. ஒன்று சுபைர் ரலியல்லாஹு, இரண்டாவது ஒரு யூதர். ரெண்டு பேர் வந்து இந்த நிலம் எனக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமா விசாரிச்சு கடைசியில இதனுடைய ஹக்கு யாருக்கு, இடம் யாருக்குன்னா சுபைர் ரலியல்லாஹு தான் உண்டு. அதனால சுபைர் ரலியல்லாஹுக்கு இடம் சொந்தமானதுன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டாங்க. இப்ப இந்த வந்த யூதர் கேட்கிறாரு, என்ன முஹம்மது, ஜுபைர் உங்க மாமி பையங்கிறதுனால உங்களுடைய குப்பி பையங்கிறதுனால அவருக்கு சாதகமான தீர்ப்பு வரலையா? நான் ஈதங்கிறதால எனக்கு நீங்க பாதகமா தீர்ப்பு வரலையான்னு சொல்லும் பொழுது அப்பொழுதும் சஹாபாக்கள் ஒன்று கூடி அவர் கதையை முடிக்க வரும் பொழுது சொன்னார்கள், அவர் பாதிக்கப்பட்டதால அவருக்கு கிடைக்கிறீங்கிற ஆதங்கத்தில் அவர் பேசுறாரு வெற்றுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற அந்த நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கும் பொழுது இந்த இவங்க ஆரம்பிச்சு மன்னர் அவருடைய கண்கள் கண்ணீரை தாரை தாரையாக வடிக்கிறது. ஒரு நிமிடம் இந்த இமாம நான் கூப்பிடலன்னா நான் அநியாயமா ஒரு உயிர் பறிச்சிருக்கேன் என்னுடைய கோபத்தினால என்பதாக அந்த மன்னர் என்ன செய்யறாரு, இந்த கேள்வி கேட்ட அந்த மனிதரை மன்னிச்சு விட்டார் என்பதாக வரலாறு சொல்கிறது. அன்றைக்கிறே அன்றார்களே, உலகத்துல எவ்வளவோ பாவம் நடக்குது, அந்த பாவங்களுக்கு பின்னணியாக இருப்பது ரெண்டு விஷயம் என்பதை ஹதீஸ் சொல்கிறது. ஒன்று ஷஹ்வத், மனோ இச்சை, இரண்டாவது கலவு, கோபம். இந்த ரெண்டும் தான் உலகத்தில் நடக்கிற எல்லா பாவங்களுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார் சொல்றா, சிறிய அமல சொல்லுங்க, அதை எப்பொழுதும் நான் பின்பற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்க கோபப்படாதீங்க. திரும்பி வந்து கேட்கிறாரு அதே பதில், மூன்றாவது முறை கேட்கிறாரு அதே பதில், நான்காவது முறை வந்து கேட்கிறாரு அதே பதில். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ எத்தனை வார்த்தை கேட்டாலும் அதே பதில், கோபப்படாம நீ வாழ்க்கையை வாழ பழகிக்கொள், அது ஒன்றில் பொதுவற்கு சிறந்த பாடம் என்பதாக இன்னைக்கு சுகர், பிபி, பிளட் பிரஷர் எல்லாம் வரதுக்கு காரணமே ரெண்டே விஷயம். ஒன்று அதிகமா கோபப்படுவது, அதிகமா உணர்ச்சி வசப்படுவது. இந்த ரெண்டும் தான் மனிதனுடைய உயிர்கொள்ளி நோயாக வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. அதனால கோபம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், ஒழு செய்து கொள்ளணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்விலே இதா கலப அஹதுக்கும் ஃபல்யஸ்குத், கோபம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல யார்கிட்டயுமே நீங்க பேசிடாதீங்க. ஏன்னா கோபம் மனுஷன் பைத்தியத்துல பான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேசுறோம் என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடுமா. அதனால கோபம் வரும்பொழுது எதுவுமே பேசாதீங்க, அமைதியா இருந்துங்க. முடியலையா நீங்க நிலைய மாத்துங்க. நிக்க போது கோபம் வந்தா உட்காந்துருங்க, உட்காரும் போது கோபம் வந்தா படுத்துருங்க. இப்படி நிலைய மாத்தினா அவங்களுடைய உஷ்ணம் தான் தனிஞ்சு கோபம் தனிஞ்சிரும். மூன்றாவது, கோபம் வரும் பொழுது ஒழு செய்து கொள்ளுங்கள் என்பதாக. நாலாவது, கோபம் வரும் பொழுது அவுதுபில்லாஹி ஷைத்தானிரது என்று சொல்லி ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் குறையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எந்த மனிதர்கள் மீது நம்ம அதிகமாக தேவையில்லாம கோபப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் எல்லா மக்களையும் மன்னிச்சு கோபம் இல்லாத மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். வல்லரப்பல்லாஹ் நம்முடைய மன்னாக ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.